Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து motivation part 2 chapter 8 7th question enlist the assumptions of MC George's X and Y theory. So George அப்படின்ற பர்சனோட எக்ஸ் தியரி ஒய் தியரி லாஸ்ட் செஷன்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அசம்ஷன் ஆஃப் எக்ஸ் தியரி மட்டும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அசம்ஷன் ஆஃப் எக்ஸ் தியரி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா எம்ப்ளாயீஸ் வந்து வழி வழியாக வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க்கு பிடிக்காம அந்த மாதிரிலாம் பண்ண நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த பர்சனோட அசம்ஷன் தான். ஸோ இவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்லலை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அசம்ஷன்ஸ், அதாவது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட அசம்ஷன் படி என்னென்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இப்போ பார்த்தோம்ல டிஸ்லைக் ஒர்க். ஸோ அதாவது ஒர்க்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வழி வழியாக இப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஒர்க்ஸ் வந்து பிடிக்காம வந்திருக்கும். ஸோ அவங்க அந்த ஒர்க்கை பற்றி ஏதாவது நெக்ஸ்ட்டு வரவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த ஒர்க் வந்து பிடிக்காம போகும். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒர்க்கை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து இவரோட அசம்ஷன். ஸோ எம்ப்ளாயீஸ்னால் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒர்க் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சிலவங்களுக்கு தான் ஒர்க் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒர்க்கை வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அசம்ஷன். அடுத்த பாயிண்டில் ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னாலும் வேறு வழி கிடையாது. அப்போ அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அசம்ஷன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது இந்த ஒர்க்னால் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த டைம்குள்ளார பண்ணணும், அது மாதிரி நீங்களாம் தான் பண்ணணும், நீங்களாம் பண்ணக்கூடாது, இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நிறைய ஏதாவது சொல்லி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லாட்டி அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது. த்ரெட்டன் அப்படின்னாக்கா வந்து என்னென்னா பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஏதாவது ஒன்று சொல்லி வந்து அவங்கள பயமுறுத்துறது, அதான் த்ரெட்டன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒர்க்கை நீங்கள் இந்த டைம்குள்ளார வந்து நீங்கள் முடிக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கலையோ அதுக்கான இது வந்து கட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15 டேஸ்க்குள்ளார அதை முடிக்கணும் அப்படின்னாக்கா இவங்க வந்து 15 டேஸ்க்குள்ளார முடிக்கல, ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்கிற 5 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும், உங்கள் சேலரியிலேருந்து பிடிப்போம், இப்படிலாம் வந்து பயமுறுத்துறது. நெக்ஸ்ட் வந்து இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. அதாவது அந்த ஒர்க் அவங்க ஒழுங்காக முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறது, இல்லை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எம்ப்ளாயர் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் தியரியோட அசம்ஷன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் எப்பயுமே வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. யாராவது அவங்கள டைரக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மற்றவங்க சொன்னாதான் நான் வந்து செய்வேன் அப்படிலாம் வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அசம்ஷன். இது எல்லாமே வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த பர்சனோட அசம்ஷன். இந்த அசம்ஷனை தான் வந்து 2 தியரியாக வந்து பிரிச்சிருக்காங்க, எக்ஸ் தியரி ஒய் தியரி. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து எக்ஸ் தியரி. நெக்ஸ்ட் வந்து ஒய் தியரி பார்க்கலாம். அசம்ஷன் ஆஃப் ஒய் தியரி. ஸோ ஒய் தியரி அப்படின்றது எக்ஸ் தியரி மாதிரி இப்போ கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட ஒர்க் ஃபேக்டரியும் வந்து நேச்சுரலாக வந்து இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அசம்ஷன். அதாவது நேச்சுரலாக அப்படின்னாக்கா வந்து இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய் தியரியோட அசம்ஷன்ஸ். அதாவது அந்த பர்சனே 2 தியரி எழுதியிருக்காங்கன்னு சொன்னோன்னா எக்ஸ் தியரி ஒய் தியரி. ஸோ அந்த பர்சன், அந்த எம்ப்ளாயீஸ், அந்த ஒர்க்கிங் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஃபேக்டர் வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயுமே வந்து திங்க் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து அவங்களோட வியூ படி தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த ஒய் தியரியோட அசம்ஷன். அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை கமிட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களே வந்து செல்ஃப் டைரக்ஷன், அவங்களே வந்து செல்ஃப் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா, ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னது, அந்த ஆர்கனைசேஷனோட கோல் அப்படின்றது தான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த பீப்புள், அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க இவங்க அசம்ஷனில்,
அவங்களே வந்து செல்ஃப் டைரக்ஷன், அதாவது நான் இந்த ஒர்க்கை இதுக்கு அடுத்து நான் பண்ணணும், இதுக்கு அடுத்து இந்த ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து டைரக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசம்ஷன்ல சொல்றாங்க. அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல், என்ன நானே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ இந்த டைம் கொடுக்குறாங்க, எனக்கு லிமிட் கொடுக்குறாங்க, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னாக்கா அப்போ எனக்கு இவ்வளோ தான் டைம் கொடுத்துருக்காங்க, 10 டேஸ்க்குள்ள நீங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும், 10 டேஸ்க்குள்ளேயோ இல்லை 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா நான் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நான் கமிட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னோட ஒர்க்கை வந்து நான் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன நானே டைரக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த அசம்ஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறதுனா அந்த எம்ப்ளாயீஸ். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த செல்ஃப் டைரக்ஷனும் அவங்களே பண்ணிக்கணும், செல்ஃப் கண்ட்ரோலும் அவங்களே பண்ணிக்கணும். எப்போல்லாம் வந்து இவங்க இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அந்த கோலை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு கமிட் ஆயிடுறாங்களோ அப்போ இந்த இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய் தியரியோட அசம்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் எக்ஸ் தியரியில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் ஒய் தியரியில், ஆனால் வந்து இப்போது இதில் ஆவரேஜாக இருக்கிற பர்சன் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தேடுவாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆவரேஜ் பர்சன் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஆவரேஜாக இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸ் தியரியோடையும் ஒய் தியரியோட அசம்ஷன்ஸ் பார்த்தோம். 8th question, discuss about the implication of X and Y theory in an ஆர்கனைசேஷன். ஸோ அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 தியரி பார்த்தோம், எக்ஸ் தியரி ஒய் தியரியோட அசம்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ்னால் அதை எப்படிலாம் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ் தியரியும் ஒய் தியரியும் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் தியரி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் தியரி அப்படின்றது வந்து ஒரு ட்ரெடிஷனான தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வழி வழியாக அந்த தியரி வந்துட்டுருக்கும். ட்ரெடிஷன் அப்படின்னாலே வந்து இப்பயே வந்து பண்ணி இப்போவே வந்து கிரியேட் பண்ணால் வந்து அது ட்ரெடிஷனாக இருக்காது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே முன்னாடியிலேருந்தே ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தியரிஸும் வந்து கிரியேட் பண்ணி ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக, அதாவது ப்ரீவியஸாக வந்து எப்படி பண்ணாங்க அதே மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும். நியூ டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலதை தான் மாற்றிக்கணும், எல்லாத்தையும் வந்து மாற்றிக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து என்னதுன்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் தியரி அப்படின்றது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்லுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த மேனேஜருக்கு அவங்களோட பெஸ்ட் ஆட்டிடியூடை கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த மேனேஜர் பெஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னா எப்போ அப்படின்னாக்கா அந்த மேனேஜர் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணும்போது தான் அதை வந்து பெஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் அப்படின்றது வந்து இந்த எக்ஸ் தியரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இப்போ அந்த தியரிஸ் அந்த பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது அதில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா ஒர்க்கையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜர் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ ஹீ இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பெஸ்ட் ஆட்டிடியூட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அவங்க ப்ராப்பராக வந்து அந்த ஒர்க்கை அந்த மேனேஜர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி தியரி படி ஆர்கனைசேஷனை ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இதில் எந்த ஒர்க்கர்ஸுமே வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. எப்போ அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ் தியரியை ஃபாலோ பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுதோ எந்த விதமான டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லேயும் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஸோ அதாவது எந்த டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து எந்த ஒர்க்கர்ஸையும் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்குனே வந்து ஒரு டீம் இருப்பாங்க, அதுக்குன்னே ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த டெசிஷன்ஸை வந்து எடுப்பாங்க, மற்ற எந்த ஒர்க்கர்ஸ் கூடயும் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் தியரி. ஸோ அதாவது எக்ஸ் தியரி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷனை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும், அவங்க அந்த ஆர்கனைசேஷனை வந்து ரன் பண்ணணும். இதெல்லாம் தான் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்
ஒய் தியரி பார்க்கலாம். ஸோ ஒய் தியரியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸை வந்து எப்போ எம்ப்ளாயர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயீஸே வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எல்லா இதுலேயுமே நம்ம பார்த்துருக்கோம் மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேயும் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஒய் தியரிலையும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு ஒர்க்கர் வந்து மோட்டிவேட் பண்ண வைக்கிறாங்களோ அப்போ வந்து அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துப்பாங்க. என்னோட ஒர்க் இது, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய் தியரியோட இம்ப்ளிகேஷன். ஸோ இம்ப்ளிகேஷன் அப்படின்றப்போ வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இம்ப்ளிகேஷன். ஸோ அதே மாதிரி அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ இந்த ஒர்க் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க நான் என்ன பண்ணணும்னாக்க நானே இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னோட ஒர்க் இதுதான், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானே இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒர்க்கை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்க்கான இமேஜினேஷன் இருக்கணும். இமேஜினேஷன் அப்படின்னாக்க இப்போ இந்த ஒர்க்கை வந்து இந்த டைம்குள்ளார முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதாவது இதுக்குள்ளார இந்த ஒர்க்கை வந்து நான் எப்படி பண்ணால் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எம்ப்ளாயி வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் அந்த ஒர்க்கை வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அவங்க ஒர்க்குக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிறதுக்கும் வந்து மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த மோட்டிவேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னாக்கா எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒர்க்கை வந்து சரி நம்மளுக்கு வந்து நம்ம எது பண்ணாலும் வந்து எதுவுமே சொல்ல போகிறது இல்லையா, அப்போ நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்களே தவிர்த்து வந்து நானே இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. 9th question, distinguish between X and Y theory. ஸோ எக்ஸ் தியரிக்கும் ஒய் தியரிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் ஓவர் நம்ம வந்து அசம்ஷன் இம்ப்ளிகேஷன்லாம் பார்த்தோம். அதில் வந்து இப்போ ரஃபாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க எக்ஸ் தியரியில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க்கே வந்து பிடிக்காது, எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்றது எக்ஸ் தியரியோட அசம்ஷன் இம்ப்ளிகேஷன்லாம். இப்போ ஒய் தியரியில் வந்து அப்படி சொல்ல வரல. அவங்க வந்து எம்ப்ளாயீஸை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணால் அவங்க வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து நல்ல விதமாக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒய் தியரி. ஸோ ரெண்டு இதையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் தியரியோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவாய்ட் ஒர்க். ஸோ அந்த மெயின் திங் அதான் ஆல்ரெடி நம்ம அசம்ஷன்ஸில் பார்த்ததே தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லேயும் பார்க்குறோம். ஸோ அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க. அதாவது இப்போ முன்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த டீம் வந்து ஏதாவது அடுத்த டீம் கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னதை வச்சு அடுத்த டீம் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ஒர்க்னா இப்படி தான் இருக்கும் போல், ஸோ அப்போ இந்த ஒர்க் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள மைண்ட் செட் அப்படி வந்துடும். ஓகே இந்த ஒர்க்குனா இப்படி தான் இருக்கும் போல், அப்போ எனக்கு இந்த ஒர்க்கு பிடிக்கல அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வந்து அதனால் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பிடிக்காத ஒர்க்கை வந்து யாரையுமே செய்ய வைக்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவாய்ட் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் பி கண்ட்ரோல்டு. ஸோ அதாவது அந்த ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த எம்ப்ளாயர் தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தியரியோடது அசம்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குனாக்கா அவங்க எந்த வேலை அவங்க செஞ்சாலும் வந்து நம்ம தான் வந்து அவங்கள டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸை வந்து எப்பயுமே டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களே வந்து இனிஷியேட்டிவ் வந்து எடுக்க மாட்டாங்க இப்படின்றதெல்லாம் வந்து இந்த எக்ஸ் தியரியில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிகிட்ட தன்னைத்தானே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரியாக பண்ண மாட்டாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தியரியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீப்புள் ஆர் செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்ற பட்சத்தில் வந்து அது சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். எப்போ இந்த எக்ஸ் தியரியை ஃபாலோ பண்ணும்போது இதில் வந்து
டீசென்ட்ரலைஸ்ட்னு ஆல்ரெடி நம்ம முன்னாடி சாப்டர்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ வெவ்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை பண்ணுவாங்க. சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா வந்து ஒரே இடத்துலேருந்து தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு வரும், எல்லா ஆர்டர்ஸும் வந்து ஒரே இடத்துலேருந்து தான் வரும், அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து பீப்புள்ஸ் வந்து செல்ஃப் சென்டர்டாக தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ் தியரியில் வந்து க்ரியேட்டிவிட்டியும் இருக்காது, இமேஜினேஷனும் வந்து இருக்காது. அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து இந்த ரெண்டுமே வந்து சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ அதாவது க்ரியேட்டிவிட்டி அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், புதுசாக வரும்போது இன்னோவேட்டிவாக இருக்கணும். இமேஜினேஷன் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கான இமேஜினேஷன் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து எக்ஸ் தியரியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் எக்ஸ் தியரியோடது பார்த்தோம். இப்போ வந்து ஒய் தியரியோடது. ஒய் தியரியில் ஒர்க் இஸ் நேச்சுரல். ஸோ அதாவது பீப்புள் வந்து அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நேச்சுரலாக அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து நேச்சுரலாகவே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய் தியரி. அதை நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ் தியரியில் வந்து சுத்தமாக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒர்க்கே வந்து பிடிக்கலன்ற மாதிரி, ஒய் தியரியில் வந்து ஒர்க் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி. அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ அப்போ ஒர்க் வந்து நேச்சுரலாக இருக்கும். எப்போ நேச்சுரலாக இருக்கும் அந்த ஒர்க்கு, ஒருத்தவங்களை வந்து அவங்களே தன்னைத்தானே அந்த ஒர்க்கை வந்து ஆசையாக வந்து பண்ணும்போது தான் அந்த ஒர்க் வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக வந்து நேச்சுரலாக இருக்கு. அந்த ஒர்க்லேயே வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து யாரோட கம்பல்ஷன்லையோ இல்லை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து இவங்க இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டோ இல்லை அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸோ வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒய் தியரியில் அப்படி சொல்ல, எல்லாமே வந்து அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது, அதனால ஒர்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து செல்ஃப் டைரக்ஷன் அப்படின்னா வந்து அதாவது அவங்களே வந்து தேடுவாங்க, நம்மளை வந்து டைரக்ட் பண்ணிக்கணும், இந்த ஒர்க்குக்கு அடுத்து நான் இந்த ஒர்க் பண்ணணும், இதுக்கு அடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து அலாட் பண்ணிக்கணும். அந்த பர்சன் யார் எம்ப்ளாயியோ அந்த பர்சன் அவங்களே வந்து அந்த மாதிரி அலாட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய் தியரியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சீக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி எப்படி அவங்களே வந்து செல்ஃப் டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. அதாவது இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லாமல் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதில் வந்து செல்ஃப் சென்டர்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது ஆர்கனைசேஷனோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆர்கனைசேஷனோட கோல் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எக்ஸ் தியரியில் என்ன சொன்னாங்க, செல்ஃப் சென்டர்ட், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதில் அப்படி சொல்லலை. இதில் வந்து ஒய் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷனோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதன்படி தான் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் அப்படின்றது வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு எக்ஸ் தியரியில் பார்த்தோம். ஒய் தியரியில் அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த ஒர்க்குக்கு வந்துட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து இமேஜினேட் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய் தியரியோட டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க, என்ன ஏதாவது புதுசாக வந்துச்சு அப்படின்னாக்கா அதில் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம், இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதே மாதிரி ஒர்க்கை வந்து இமேஜின் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தாச்சு. இப்போ லாங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். லாங் ஆன்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் மோட்டிவேஷன், டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் பார்க்கலாம். டெஃபினிஷன்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வெரி ஷார்ட் ஆன்சரில் பார்த்துருக்கோம். ஸோ அது ப்ரீவியஸ் செஷனில், இப்போ இந்த செஷனில் இருந்தாலும் வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லா டெஃபினிஷனுக்குமே வந்து நிறைய பர்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டெஃபினிஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நான் கூன்ஸ் அண்ட் ஓ டோனல் அப்படின்ற பர்சனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, ஒரு பர்டிகுலர் பீப்புள் இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அந்த ஒர்க்கில் வந்து அவங்களோட ட்ரைவ்ஸ், அதாவது அவங்களோட டிசையர்ஸ்,
அவங்களோட நீட்ஸ் இந்த நீட்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அவங்களோட தேவைகள்லாம் வந்து பூர்த்தி செஞ்சு வைக்கிறது தான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனோட டெஃபினிஷன். ஸோ அதாவது அவங்களோட டிசையர்ஸ்னால் என்னது, அவங்களோட தேவைகள், அவங்களோட ஆசைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே வந்து அந்த ஆர்கனைசேஷனால் பண்ண முடியாது. இப்போ ஒர்க்குக்கு ரிலேட்டடாக வந்து அவங்களோட நீட்ஸ் என்னவோ, அவங்களோட வியூஸ் என்னவோ அதை வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஆர்கனைசேஷனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த இதுக்கு பேர் தான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு நீட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அதை வந்து ஹையர் லெவலில் கொண்டு போகும்போது அந்த நீடை வந்து அவங்க வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. அப்போ இதுக்கு இன்டைரக்டாக இதுக்கு பேர் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒர்க்கரை வந்து மோட்டிவேட் பண்ணுறோம். அதாவது அவங்களோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவங்களோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னாக்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் நிறைய அவங்களோட நீட்ஸ், அதை எல்லாத்தையுமே வந்துன்னு கிடையாது, எது இப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அந்த எம்ப்ளாயருக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வந்து மாதிரியான நீட்ஸை வந்து நீட்ஸு, டிசையர்ஸ், வியூஸ், ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ அது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பார்க்கலாம். இப்போ மோட்டிவேட் அப்படின்னா வந்து அவங்கள ஊக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எந்தெந்த வகையிலலாம் வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப்ஸில் பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிவார்ட். ஸோ ரிவார்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குறது. ஸோ இது வந்து ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், நான் ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம். இப்போ ரிவார்ட் பேசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபினான்ஷியல் வகையில் பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக என்னென்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கலாம், இல்லை இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி ஹைக் அப்படின்னாக்கா அவங்களோட சேலரியில் ஹைக் கொடுக்கலாம். ஸோ அதாவது இன்க்ரிமெண்ட், சேலரியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இல்லை ஒரு சர்டைன் டைப் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நம்ம ஒரு சொன்ன டேட்குள்ளார முடிச்சிருக்கிறாங்க, இல்லை வந்து சீக்கிரமாக அந்த கொடுத்த டைம்லேயே முடிச்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ கமிஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. கமிஷன் எப்போ அப்படின்னாக்க வந்து இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இப்போ கமிஷன்லாம் மோஸ்ட்லி வந்து அந்த புரோக்கரேஜ், அதாவது ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்னா கமிஷன்ஸ் அதிகப்படியாக. ஸோ ஆன் த ஹோல் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மானிட்ரி பெனிஃபிட்ஸ். மானிட்ரி அப்படின்னாக்கா அதாவது மணி சம்மந்தப்பட்டது, அந்த அமௌண்ட், அந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதுனால இதெல்லாம் வந்து மானிட்ரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷனும் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபினான்ஷியல். ஸோ நான் ஃபினான்ஷியல் அப்படின்றது வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக, ஸோ அதாவது இது வந்து இதையும் ஒன் ஆஃப் த இன்சென்டிவ்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இது மணி லெவலில் இருக்காது. அதாவது நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி வந்து அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு பவர் கொடுக்கறது, அவங்களுக்கான அத்தாரிட்டி. ஓகே, இனிமேலேருந்து நீங்களும் வந்து இதில் டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாட்டி ஏதாவது சைனிங் அத்தாரிட்டி கொடுக்குறது. ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து 2% சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. சைனிங் அத்தாரிட்டின்னா என்னது, அந்த சைன் பண்ணுறதுக்கான பவர், எல்லா ரெசல்யூஷன்ஸ்லையும் சைன் பண்ணுறதுக்கான பவர் வந்து இப்போ ஒரு 2% இருக்குது. மூணாவதாக ஒரு பர்சனை சேர்க்குறாங்க. அப்போ அந்த சேர்க்குற பர்சனுக்கு வந்து என்னது, இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இப்போ இல்லை வேற ஏதாவது டெசிஷன் மேக்கிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்களும் வந்து இனிமேலேருந்து என்ன பண்ணலாம், ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு டெசிஷன் அப்படின்னா வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பெட்டர் டெசிக்னேஷன். அதாவது இப்போ அவங்க இருக்கிற ஒர்க்லேருந்து ப்ரமோஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது தான் வந்து நான் ஃபினான்ஷியல், அதாவது நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். அதாவது மணி வேலை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட இன்சென்டிவ்ஸ், அவங்களோட மோட்டிவேஷனை பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்ரோச். ஸோ அப்ரோச் அப்படின்றது 2 இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்ரோச் எப்போ வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து அந்த எம்ப்ளாயருக்கு ஏற்ற மாதிரி, எம்ப்ளாயீஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கறது தான் வந்து பாசிட்டிவ் அப்ரோச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண வராங்க. ஸோ பட் அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பிடிக்கல அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒர்க்கை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ண மாட்டாங்க. ஐயோ நம்மளுக்கு இது நல்லாவே இல்லையே, அதே எண்ணத்தோட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இதே ஆப்போசிட்டாக அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு அந்த கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட நீட் வந்து என்ன ஆகிடும், சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ அந்த இடத்துல
இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும். அதாவது ஓகே நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா கூட வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து எடுத்து கேட்டு நம்மளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்துடும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் மோட்டிவேஷன் அப்படின்னா வந்து நெகட்டிவ் அப்ரோச். இந்த நெகட்டிவ் அப்ரோச் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து ஆர்கனைசேஷனுக்கும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து எப்போ அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணலையோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் அப்ரோச் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாக்கா, இல்லாட்டி வந்து யாரையாவது பற்றி வந்து ஏதாவது ரூமர்ஸ் கலப்புறது, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நெகட்டிவ் அப்ரோச் கிரியேட் ஆகும். எப்போல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் அப்ரோச் வந்து கிரியேட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலோ இல்லை குரூப்போ அவங்களுக்கும் வந்து ஆர்கனைசேஷனுக்கும் வந்து அந்த ஒர்க்கில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் அதாவது இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ளாரியே, ஸோ அந்த ஒர்க்கரோட ஸ்டேட்டஸு, அவங்களோட பவர்ஸு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி ஏற்கனவே இருக்கிற லெவல்ல இருந்து அதிகப்படுத்தி கொடுக்கறது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே நம்மளுக்கு வந்து ஹையர் லெவல் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். அப்போ நம்ம இன்னும் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு மறுபடியும் வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது தான். அதாவது அவங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ளாரியே வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது தான் வந்து இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் அப்படின்னாக்கா ஆர்கனைசேஷனுக்கு வெளியே, ஸோ அதாவது என்ன பண்ணுறதுன்னா ஆர்கனைசேஷனுக்கு வெளியே அப்படின்னா வெளியே அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு ஹவுசிங், ஸோ அதாவது அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி வந்து காம்பன்சேஷனாக வந்து அவங்களுக்கே வந்து வச்சுக்கிறது, அவங்களுக்கே கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு வெஹிக்கிள் காரோ இல்லை டூ வீலரோ அந்த மாதிரி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு கன்வேயன்ஸ் அவங்க வந்து போவாங்க அந்த வேலைக்கு வந்து போறாங்கல்ல, ஸோ அதுக்கான கன்வேயன்ஸை வந்து தனியாக சேலரி இல்லாமல் தனியாக கன்வேயன்ஸ் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸில் வரும். ஸோ இது வந்து அந்த ஜாபுக்குள்ளார வராது, எப்பயுமே ஜாபுக்கு வெளியே தான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.